மண்டே மார்னிங் காலையிலே பாத்தீங்கன்னா அம்மாவும் அப்பாவும் மார்க்கெட் போயிட்டு தேவையான காயெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதெல்லாம் எடுத்து வைக்க சொன்னாங்க. சரி எடுத்து வச்சுட்டு டீ எங்கம்மான்னு கேட்டேன். 2 கத்து கீரையை கொடுத்து இதை ஃபர்ஸ்ட் பீன்னு சொல்லிட்டு அப்புறம் டீ வச்சுட்டு வந்து கொடுத்தாங்க. நானும் பிச்சுட்டே டீயும் குடிச்சிட்டு இருந்தேன். எங்க அம்மா நீ பிக்கிற ஸ்பீடுக்கு நாளைக்கு தான் குழம்பு வைக்கணும்னு சொல்லிட்டு அவங்களே வேக வேகமா பிச்சுட்டாங்க. எனக்கு பாத்தீங்கன்னா இந்த கீரை வந்து பிக்கிற வேலையை சுத்தமா பிடிக்காதுங்க. கீரை சாப்பிட்டா சத்துன்னு தான் சொல்லுவாங்க. ஆனா இதெல்லாம் கிளீன் பண்ணி செஞ்சு சாப்பிடறதுக்குள்ளாட்டி இருக்கிற சத்தெல்லாம் ட்ரைன் ஆன மாதிரியே இருக்கும். ரொம்ப பெரிய ப்ராசஸ் மாதிரி ஃபீல் ஆகும். உங்களுக்கும் இப்படிதான் ஃபீல் ஆகும்னா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். கடாயில எண்ணெய் விட்டுட்டு கடவுளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு, வரமிளகா, கருவேப்பிலை, அப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு கைநாம்பு, அப்புறம் ஒரு தக்காளி, அப்புறம் ஜீரகம், மிளகு, 4 பல்லு பூண்டு இது வந்து இடிச்சு ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கிளீன் பண்ணி வச்சிருந்த கீரை போட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணி தண்ணியை ஆட் பண்ணி கொதிக்க விட்டீங்கன்னா அது வெந்துரும். கொஞ்ச நேரத்திலேயே கிடைஞ்சா அப்புறம் கீரை கடைஞ்சல் ரெடி. பார்க்கும் போதே தெரிஞ்சிச்சு கண்டிப்பா இந்த கீரை கடைஞ்சல் வந்து 2 நேரத்துக்கு பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒரு டிராபேக்குங்க கீரை கடையும் போது. சரி வேற என்னடா பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது புடலங்காய் இருந்ததுனால புடலங்காய் கூட்டு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அம்மா வந்து கட் பண்ணி தர சொன்னாங்க. நானும் காய் வந்து கட் பண்ணி கொடுத்துட்டேன். எனக்கு பாத்தீங்கன்னா ஒன்னா புடலங்காய் வந்து பாசி பருப்பு போட்டு வணக்கி இருக்கணும், இல்லைன்னா வந்து இந்த மாதிரி கூட்டா இருக்கணும். வெறும் இதான் வணக்கம்னா எனக்கு சுத்தமா பிடிக்காது, நான் சாப்பிடவே மாட்டேன். எனக்கு பாத்தீங்கன்னா புடலங்காவே சுத்தமா பிடிக்காது அப்படிங்கிறவங்க கண்டிப்பா இந்த கூட்டு வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இது உங்களோட ஃபேவரட்டே ஆயிடும் நான் சொல்றேன். இப்ப இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பாத்திரலாமா? குக்கர்ல கொஞ்சமா எண்ணெய் விட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு, வரமிளகா, கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு கைநாம்பு, பெரிய வெங்காயம் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ற மாதிரி இருந்தா ஒரு அரை வெங்காயம், அப்புறம் ஒரு தக்காளி, கட் பண்ணி வச்சிருந்த புடலங்காய் ஆட் பண்ணிட்டு மஞ்சத்தூள், உப்பு, தண்ணி தேவையான அளவுக்கு ஆட் பண்ணி வேக விடுங்க. அப்புறம் பெருங்காயம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இதுல வந்து கடலப்பருப்பு ஆட் பண்ணும். ஊற வைக்கணும்னா இல்ல ஒரு 3 ஸ்பூன் கடலப்பருப்பு வந்து கழுவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம அரைச்சு ஊத்த போற பேஸ்ட் தான் வந்து ஹீரோ ஆஃப் த டிஷ்னே சொல்லலாம். ஏன்னா இது ஆட் பண்ணாதான் அந்த ஒரு அல்டிமேட்டான டேஸ்டே வந்து கிடைக்கும். பட்டை, லவங்கம், சோம்பு, ஒரு காமுடி தேங்காய், அப்புறம் ஒரு வரமிளகாய் இதெல்லாம் அரைச்சு ஊத்திட்டு கொத்தமல்லி தழை போட்டு பிரஷர் குக் வந்து வச்சிருங்க. ஒரு 4 to 5 விசில்ஸ் வரட்டும். கீரை கடைஞ்சல் பாத்தீங்கன்னா இவ்வளவுதான் வந்திருந்தது. அப்புறம் ஆயில்லாம் கொஞ்சம் கண்டெய்னர்ல ரீஃபில் பண்ண வேண்டியது இருந்தது, அது ரீஃபில் பண்ணி வச்சுட்டேன். சரி கூட்டு என்னாச்சு அப்படின்னு பாக்கலான்ட்டு விசில் ஓபன் பண்ணி பார்க்கும்போது இவ்வளவு வாட்டரியா இருந்து எனக்கு கொஞ்சம் இன்னும் திக்கா வேணும்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் கொதிக்க வச்சு இறக்கிட்டேன். பாய்.